இன்னைக்கு ஒரு பீஃப் சுக்கா பார்த்துடலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 300 கிராம் பீஃப் அதை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயம், ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா கையில் ஒரு பெனஞ்சிக்கோங்க. கறியை நல்லா பெனஞ்சிட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா பெனஞ்சிக்கோங்க. நல்லா பெனஞ்சிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் சவுண்ட் வச்சு எடுத்துக்கோங்க. கறி முக்கால்வாசி வெந்துடணும். 90% வெந்துட்டா கூட நல்லது தான். கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். தேவையான கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம், ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அது செவந்து வரட்டும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஒரே ஒரு தக்காளி. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா அதிகமாக இதெல்லாம் குவான்டிட்டி சேர்த்துக்க வேண்டியதுதான். எனக்கு ட்ரையாக வேணும், அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் 1-2 அப்படி சேர்த்துருக்கேன். தக்காளி மசிஞ்சு வந்தோடனே அந்த வெந்த கறியை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பெரட்டி எண்ணெயில் வேக விடுங்க. கொஞ்சம் லேசாக வேகணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 90% வெந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாம் அப்படியே கறியோட பின்னி வரணும். வந்த பின்னாடி ஒரு ஸ்பூனு அந்த நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா மிளகாவை வறுத்து பொடிச்சது, அது ஒரு ஸ்பூனு. சீரகமும் சோம்பும் சேர்த்து அரைச்சது, அது ஒரு 3/4 ஸ்பூனு. மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். லிமிட்டாக வேணும்னா போதும். மிளகுத்தூள் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படியே சுருண்டு வரணும். சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வரும். இந்த ஸ்டேஜில் வந்தோடனே ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சுக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.